அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நடிகர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெரும் பரபரப்பா சமூக ஊடகங்கள்ல வைரலாகிட்டு இருக்குது. என்ன அவர் பேசினார்ன்றத இங்க வரக்கூடிய ஆடியோ பதிவின் வாயிலாக எல்லோருமே ஒரு நிமிடம் கேளுங்க. உங்க பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அரசியல் பண்ணுங்க, உங்க அரசியல் பாருங்க. சினிமால எதுக்கு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேடிஎம்ல காசுக்கு கிரெடிட் ஆகுது. அவங்க போய் அரசியல்வாதிக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க. கொஞ்சம் பயமா இருக்கு இப்பெல்லாம் வெளியில. இந்த ஆடியோ பதிவை எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் எதுக்கு இந்த தருணத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இதை பேசினார் என்பது குறித்து நாம் அவசியம் உற்று நோக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இவர் என்ன சொல்றாரு? இந்த படத்தெல்லாம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுடுங்க, பயமா இருக்கு, உங்க அரசியல்வாதிகளுக்குள்ள சண்டை போட்டுக்குங்க, ஐடிவிங்லாம் வந்து இத படத்திற்காகவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாரு. இதை ஏன் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கு தெரியுமா? கங்குவா திரைப்படத்தினுடைய எதிரொலி. அதுல இவர் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, இவர் அடுத்தது நடிகர் சூர்யா அவர்களை வைத்து படம் இயக்க இருக்கிறார். நடிகர் சூர்யா அவர்களுடைய படம் என்பது இவரோடு இணைந்துதான் அடுத்தது திரையரங்கத்துல வெளிவர இருக்கின்றது. அதனுடைய அச்சத்தின் வெளிப்பாடை தற்போது இவர் உணர்ந்திருக்கிறார். இவர் மனசுல பாட்டாளி மக்கள் கட்சியை மையப்படுத்தி இவர் பேசியிருக்கிறார். அதற்கான காரணம் கங்குவா திரைப்படத்தினுடைய பெருமளவுல வீழ்ச்சி. கங்குவா திரைப்படம் என்பது எல்லோராலுமே பெரிதளவுல விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு படமா, வரவேற்கு அப்பாற்பட்ட ஒரு படமா, யாருமே அதை வரவேற்கல, எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடிவிக்கு அந்த படத்தினுடைய தோல்விக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. 100க்கு 60% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடிவிங் தான் இந்த படத்தை புறக்கணிச்சார்கள். இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்தாங்க. பல பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஏங்க நெகட்டிவ்ஸை கொண்டு போய் சேர்த்தீங்க, இது தவறாச்சு, இது அப்படியாச்சு, சினிமாக்காரங்களை கொஞ்சம் விட்டுலாம்னு சொல்லிட்டு நிறைய எதிர்கருத்துக்கள் எல்லாமே வர நேர்ந்தது. ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய யாருமே, இதே ஆர்ஜி பாலாஜி அவர்கள் உட்பட, இந்த ஜெய்பீம் படம் வந்த போது பேசலையே. இப்ப சொல்றீங்கல்ல சினிமாவெல்லாம் விட்டுடுங்க, உங்களுடைய அரசியலை மட்டும் பாருங்க, உங்களுக்கு பயமா இருக்குன்னு, அன்னைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை திணிச்சு தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமுதாயத்தின் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி இந்த சமூகம் இப்படிதான் இருப்பார்கள் என்கிற ஒரு சூழலை அந்த படத்தின் வாயிலாக நிறுவி அதை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் வந்து சுய இன்பம் கண்டீர்களே. அப்போ வந்து இந்த சமுதாயத்திற்கு ஆதரவா ஏன் எந்த ஒரு நடிகரும் பேசல? அன்னையிலேருந்து நாங்க சொன்னோம்ல வருத்தம் தெரிவிச்சிருங்க அப்படின்ட்டு, இன்னும் வருத்தம் தெரிவிக்கலையே. அப்ப இந்த சமூகம் என்ன பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஏளன போக்குல இருந்த நடிகர்களுக்கு, திரையரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான தக்க பாடத்தை புகட்டி இருக்கின்றது கங்குவா திரைப்படம். ஆமா, நெகட்டிவ் தாட் தான் விட்டோம், நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தோம், படத்தை புறக்கணிச்சோம், யாரும் பார்க்க வேண்டாம்னு சொன்னோம். ஏன் எதுக்கு? இதே நடிகர் சூர்யா அவர்களுக்கு வட மாவட்டத்துல தான் அதிகமா அவருடைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, அதிகமா அவரை விரும்பக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லோருமே வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. படத்தை நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் யாருமே, இயக்குநர்கள் யாருமே இப்படியான காட்சி அதில் வைக்காதீங்க, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவது போலவோ, ஒரு சமூகத்தை விமர்சித்தோ குற்றச்சமூகமாகவோ பிம்பமளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை வைக்காதீங்கன்னு யாரும் சொல்ல கிடையாத. இன்னைக்கு வருதுல பயம். எங்க கங்குவா படம் கோடிக்கணக்கில் போட்டு எடுத்தாங்களே அந்த படத்துக்கே வந்து அட்ட பிளாப் ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல தான் எடுப்போம், அப்ப நம்ம அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு நாளைக்கும் இந்த கதி நேர்ந்து விட்டால் என்ன நடக்குமோ என்கிற ஐயத்தின் வெளிப்பாடாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேசியிருக்கிறார். இது நடக்கும், இது நடந்தே தீரும். இப்ப ஆர்ஜே பாலாஜி கிட்ட நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்க அவரை வச்சு படம் எடுக்காதீங்க. அவருடைய மார்க்கெட் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. சூர்யா அவர்களுடைய மார்க்கெட் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. அவரால் நீங்களும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உட்படுத்திக்காதீங்க, நீங்களும் சிரமத்துக்கு ஆளாகாதீங்க. நாங்க இன்னைக்கு அறிவுரை கூறுறோம். நீங்க சொல்றீங்கல்ல படத்துக்கிட்ட எல்லாம் வந்து உங்களுடைய அரசியலை காட்டாதீங்கன்னு, அவசியம் இருக்கு, காட்டுவோம். அப்புறம் இந்த பேடிஎம்ல கிரெடிட் ஆகும்னு சொல்றாரு. பணத்துக்காக ஒருபோதும் நாங்கள் பதிவு போடுபவர்கள் அல்ல, பணத்திற்காக ஒருபோதும் நாங்கள் செயலாற்றக்கூடியவர்கள் அல்ல. இனத்திற்காக, இனத்தின் மீட்சிக்காக, இனத்தின் உரிமைக்காக, ஒற்றுமைக்காக பேசக்கூடியவர்கள். என் சமுதாயத்தை இழிவுபடுத்தி காட்டினா நாங்க அந்த நடிகரினுடைய படத்தை தொடர்ந்து புறக்கணிப்போம். பாமகவை பார்த்து பயம் வருது, பாமகவுடைய செயலை பார்த்து பயம் வருதுன்னா
நீ புறக்கணிச்சிட்டு போ, நாங்க புறக்கணிக்கிறோம்ல எங்களுடைய வலியோட வேதனையோட. இப்ப நீ புறக்கணிச்சிட்டு போ. ஐயோ அந்த நடிகரை வச்சு எடுத்தா இங்க ஒன்னும் பண்டம் கிடையாது, இங்க ஒன்னும் வேலை ஆகாது, நாம புறக்கணிச்சிட்டு போவோம்னு சொல்லி நீங்க புறக்கணிச்சிட்டு போங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால நாங்கள் திரைத்துறைக்கு எதிரானவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக ஒருபோதும் கிடையாது. பல்வேறு படங்களை மருத்துவர் ஐயா அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியா போயிட்டு நடிகர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. மாமன்னனா இருக்கட்டும், மகாராஜா படமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு படங்களுக்கு நம்முடைய பாமக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். நடிகர்களை வந்து குறிப்பிட்டு அவர்களை வந்து ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியான தருணத்துல நீங்கள் இது போன்ற செயல்களை விட வேண்டும். அதை விட்டு விட்டு மைக் கிட்ட வந்து நின்றுட்டு எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க விடுங்க, எங்களுடைய அரசியலை உங்களுடைய அரசியலை எங்களுக்குள்ள கொண்டு வந்து அரசியலாக்காதீங்கன்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் அரசியல் தான். அன்னைக்கு சூர்யா திமுகவுக்கு சொம்படிச்சு தான் அந்த படத்தை வெளியிட்டார் தெரியுமா? அன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பின்புலத்துலதான் அந்த படம் வெளிவந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்புலத்துலதான் வந்தது. அதற்கான பாடத்தை அவருக்கும் நாங்க தக்க தருணத்துல கட்டாயம் தெரிவிப்போம். எந்த ஒரு சமூகத்தையும், வன்னியர் சமூகம்னு கிடையாது, எந்த சமூகத்தையுமே இழிவுபடுத்தி படம் போன்ற அதுல வரக்கூடிய காட்சிகளை தவிருங்க. படம் போன்றவைகளை எடுக்காதீங்க, சிறுமைப்படுத்தாதீங்க. அவரவர்களை வந்து நீங்க பெருமைப்படுத்தலனாலும் பரவாயில்ல, சிறுமைப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். வரக்கூடிய காலங்களிலும் சூர்யா அவர்களுடைய படம் புறக்கணிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.